كلهم يعبدوك من خوف نار ويرون النجاة حظا جزيلا أو بأن يسكن الجنان فيحظى برياض ويشرب سلسبيلا ليس لي في الجنان والنار راي أنا لا بتغي بحب بديلا مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم وقلت أنت ومن قافك متفقين لا حجب عني رسول الله طرفة عين ما كنت من جملة الإسلام زمرة زين كذاك في فردوسي يا أبا الحسن صلوات الكريم شهرا وحولا ألف ألف على رسول المعلى. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم:
لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எனக்கு உஸ்தாதாக இருக்கக்கூடிய, வருடக்கணக்கில் அவர்களிடத்திலே நான் கால் மடித்து உட்கார்ந்து இல்மை படிக்காவிட்டாலும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்றால் என்ன, தரீகா என்றால் என்ன, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்முல் கைப் மறைவான ஞானம் என்றால் என்ன, மஹப்பத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் என்ன என்று 12 வருடங்களுக்கு முன்னால் இலங்கையிலே வெளிகாமத்திலே என்னை சந்தித்த அல் ஹாஃபில் முஹம்மது அப்துல் காதர் மஹ்லரி ஹஃபிலஹுல்லாஹ் அதாம் அல்லாஹு பகாஅஹு, அல்லாஹ் அவர்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி பரக்கத்தாக ஆஃபியத்தாக செல்வமாக அவர்களை வாழ வைப்பானாக. அப்படி முதலாக என்னை திருத்தி எடுத்தார்கள். அதன் பின்புதான் அல்லாஹு தஆலாவுடைய கிருபையினால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்றால் என்ன என்ற ஒரு நிலை எனக்கு விளங்கியது. எனவே அப்படிப்பட்ட மேதை மாஸ்கருர் ரஹ்மான் அரபு கல்லூரியின் தலைவர் அவர்களே, என்னுடைய சாட்சாவாக இருக்கக்கூடிய இலங்கையின் ஆளுநர் அசையீத் அலவி மௌலானா அவர்களுடைய அருமை மகன் அசையீத் நகீப் மௌலானா அவர்களே, இன்னும் இந்த மஜ்லிஸிலே மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய என்னுடைய பேரன்பு பெருமக்களே, சகோதரர்களே, என் முன்னால் வீற்றிருக்கக்கூடிய மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறுவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை பற்றி, அவர்களை மஹப்பத்து வைப்பதனால் சுவனம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை பற்றி பேசுவதற்காக இந்த இடத்திலே என்னை அல்லாஹு தஆலா நிறுத்தி வைத்திருக்கிறான். என்னென்ன விடயங்களை என்னுடைய இந்த நாவினால் அல்லாஹு தஆலா வழியாக்குகிறானோ அந்த அனைத்து விஷயங்களும் எனது வாழ்க்கையிலும் எனது குடும்பத்தினர்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையிலும் அதை கொண்டு வருவதற்கு வல்ல நாயன் ரஹ்மான் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, என் அன்பு சகோதரர்களே, இஸ்லாத்தின் கடமைகள் 5, ஈமானின் கடமைகள் 6. இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5ல் முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இந்த 5மே உடம்பு சம்பந்தப்பட்டது. இந்த 5 பரலான வணக்கங்களும் உடம்பு சம்பந்தப்பட்டது. நாவினால் கலிமாவை மொழிகிறோம், உடம்பால் தொழுகிறோம், உடம்பால் நோன்பு பிடிக்கிறோம், உடம்பால் ஜக்காத்து கொடுக்கிறோம், உடம்பால் ஹஜ் செய்கிறோம். ஈமானுடைய ஃபர்துகள் 6. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. ஈமானுடைய ஃபர்தான அம்சங்கள் 6. இந்த 6மே கல்பு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுதல், மலாயிக்காமார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், நம்புதல், ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், கியாமத் நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல், நன்மை தீமை அனைத்துமே அல்லாஹ்வுடைய சோதனைகள் நியாமத்துகள் அனைத்துமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கலா கதரின் மூலமாகத்தான் வருகிறது என்று நம்புவது ஈமானுடைய 6 அம்சங்கள். யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தையும் ஈமானையும் ஒன்று சேர்த்து, அதாவது உடம்பையும் கல்வையும் ஒன்று சேர்த்து இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ
அவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலாவுடைய அல் குர்ஆனின் ஞானம் கிடைக்கும். அவர்களுக்குத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியங்களை விளங்கும் பாக்கியம் கிடைக்கும். அவர்களுக்குத்தான் சஹாபா பெருமக்களுடைய அந்தஸ்தை எட்டி பார்க்கும் அளவுக்கு ஓரளவாவது விளக்கம் கிடைக்கும். அவர்களுக்குத்தான் வலிமார்கள், நாதாக்கள், மஷாயிகமார்களுடைய கண்ணியம் அந்த கல்புக்கு விளங்கும். ஏனென்று சொன்னால் இந்த உடம்பு அழிந்து போகக்கூடியது. ஆனால் நமது ரூஹ், நமது கல்பு, நமது இதயம் அது அழிய மாட்டாது. ரூஹை பற்றி அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறான்? யஸ்அலூனக அனிர் ரூஹ். நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடத்திலே ரூஹை பற்றி கேட்பார்கள். ரூஹ் எப்படிப்பட்டது, ரூஹ் என்றால் என்ன என்று கேட்பார்கள். அதற்கு நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, அது என்னுடைய ரப்புடைய கட்டளை, ரப்புடைய ஏவல்களில் நின்றும் உள்ளது. அது அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். ஒவ்வொரு மனிதனுடைய ரூஹு எப்படிப்பட்டது என்று அதை அறிந்தவன் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மாத்திரமே. உடம்பும் ரூஹும் ஒன்று சேர்ந்துதான் தொழ வேண்டும். உடம்பும் கல்பும் ஒன்று சேர்ந்துதான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். உடம்பும் கல்பும் ஒன்று சேர்ந்துதான் ஹஜ் செய்ய வேண்டும். இப்பொழுது எங்களுடைய நிலை என்னவென்று சொன்னால், வெறும் உடம்பால் மாத்திரம் கலிமா சொல்கிறோம், வெறும் உடம்பால் மாத்திரம் தொழுகிறோம், கல்பு தொழுகைக்கு வெளியே. ஜக்காத்து கொடுக்கிறோம், கல்பு ஜக்காத்துக்கு வெளியே. நோன்பு பிடிக்கிறோம், உடம்பு பசித்திருக்கிறது, கல்பு பசித்திருக்கவில்லை, தாகித்திருக்கவில்லை. ஹஜ் செய்கிறோம், உடம்பு மட்டும்தான் ஹஜ் செய்கிறது, கல்பு ஹஜ் செய்யவில்லை. எப்பொழுது உடம்பும் கல்பும் ஒன்று சேர்ந்து ஒரு அமலை செய்கிறதோ அப்பொழுதுதான் அந்த அமலில் ஒரு உயிரோட்டம் ஏற்படும். அந்த அமலுடைய ரகசியம் தெரிய வரும். அப்படி வெறும் உடம்பை மாத்திரம் அமல்களுக்கு நாங்கள் பாவிப்போம் என்றிருந்தால் எங்களுக்கு எல்லாமே சாதாரணமாகத்தான் தோன்றும். இந்த குருட்டு கண்களால் பார்க்கும் அனைத்துமே சாதாரணமாகத்தான் இருக்கும். எனவேதான் உலகமே வருவதற்கு, சுவர்க்கமே வருவதற்கு காரணமாக அமைந்த கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நம்மை போன்ற சராசரி மனிதர் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் கல்பால் பார்க்கவில்லை, உடம்பால் பார்க்கிறார்கள். உடம்பில் உள்ள குருட்டு கண்களால் பார்க்கிறார்கள். கரண்ட் போய்விட்டால் நாங்கள் அனைவர்களும் குருடர்கள், யாருக்கும் யாரையும் பார்க்க முடியாது. பகல் நேரத்தில் சூரியன் இல்லை என்றால் அனைவர்களும் குருடர்கள். இந்த கண்கள் ஒருபோதும் நமக்கு உதவுவதில்லை. நமக்கு உதவுவதெல்லாம் கல்பு கண்கள் தான். இந்த கல்பு கண்கள் திறப்பட வேண்டும். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உடம்பு மண்ணால் படைக்கப்பட்டது. எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த உடம்பை வளர்ப்பதற்காக மண்ணிலிருந்து சாப்பாடு தருகிறான். மரக்கறி வகைகளை எடுத்து பாருங்கள், காய்கறி வகைகளை எடுத்து பாருங்கள், பழவர்க்கங்களை எடுத்து பாருங்கள், தென்னை மரத்தை எடுத்து பாருங்கள், கோதுமை அரிசியை எடுத்து பாருங்கள், அனைத்துமே மண்ணிலிருந்து வரும். ஆடு மாடு ஒட்டகைகள் அது மண்ணிலிருந்து வந்ததா? அது மிருகம் அல்லவா? அதற்கும் மரம் அட்டைகள் இல்லை என்றால் அதுவும் இறைச்சியை நமக்கு தர முடியாது, முள்ளும் தோலுமாகத்தான் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட இந்த உடம்பை வளர்ப்பதற்காக, மண்ணால் படைத்த இந்த உடம்பை வளர்ப்பதற்காக மண்ணிலிருந்து தான் சாப்பாடு வருகிறது. ஆனால் நமது உடம்புக்குள்ள இருக்கும் இந்த ரூஹு மண்ணால் படைக்கப்பட்டதா? அது அல்லாஹ்விடத்தில் இருந்து ஊதப்பட்டது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா மன்னித்த போது அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஆதமே வகைஃப அரஃப்த முஹம்மதன் வலம் அஹ்லுக்குஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது என்ற ஒருவரை நான் இன்னும் படைக்கவே இல்லை, அப்படி ஒருவரை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள் ஆதமே? அவருடைய பொருட்டினால் துஆ கேட்கிறீர்களே என்று கேட்க அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? யா அல்லாஹ், நீ என்னை படைத்த நேரத்திலே
லம்மா ஹலக்தனி பியதிக, உன்னுடைய கைகளால் உன்னுடைய குதிரத்தால் என்னை நீ படைத்த நேரத்திலே, வனஃபக்த ஃபிய மின் ரூஹிக, உன்னுடைய ரூஹில் நின்றும் எனக்கு நீ ஊதிய நேரத்திலே. நம்முடைய உடம்பில் எல்லாம் அல்லாஹ் ஊதிய ரூஹு தான் வேலை செய்கிறது, மண்ணிலிருந்து வந்ததல்ல அது. வனஃபக்த ஃபிய மின் ரூஹிக, உன்னுடைய ரூஹில் நின்றும் நீ ஊதினாயே, அப்படி ரூஹ ஊதிய நேரத்தில் எனக்கு உயிர் வந்தது. உயிர் வந்த நேரத்திலே ரஃபஅத்து ரஅஸி அலா கவாயிமில் அர்ஷி மக்தூபல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ற தலையை உயர்த்தி அர்ஷுக்கு மேல் அப்படியே பார்த்த, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. எனவே யா அல்லாஹ், இன்னக லம் துலிஃப் இலா இஸ்மிக இல்லா அஹப்பல் ஹல்கி இலைக, நான் உடனே நினைத்துக் கொண்டேன், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்னும் கலிமாவோடு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இன்னொருவரை கலிமாவோடு சேர்த்திருந்தால் உனக்கு மிகவும் முஹப்பத்துக்குரிய ஒருவராக இருக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் அவர்களுடைய பொருட்டினால் துஆ கேட்டேன் என்று சொன்ன உடனே அல்லாஹு தஆலா சதக்த யா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஆதமே உண்மை சொல்லிட்டீங்க, அவங்கள பொருட்டால நீங்க துஆ கேட்டீங்களே, உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலௌலாஹு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இல்லை என்றிருந்தால், வமா ஹலக்துக, நான் உங்களை கூட படைச்சிருக்க மாட்டேன், வமா ஹலக்துல் ஜன்னத வமா ஹலக்துல் அர்ஷ வல் குர்சிய வல் லௌஹ வல் கலம், ஒன்றையுமே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இந்த ரூஹு அல்லாஹ் எங்களுக்கு ஊதியது. அல்லாஹ்வினால் ஊதப்பட்ட அந்த ரூஹுக்கு என்ன சாப்பாடு, அதையும் வளர்க்க வேண்டும், அதற்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டும். உடம்பு வளர்வதை போல நமது ரூஹும் வளர வேண்டும். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஊதப்பட்ட அந்த ரூஹை வளர்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் நமக்கு அந்த உயிரை வளர்க்கலாம். எனவேதான் நமது முழு உலகத்திலும் உள்ள அனைத்து தரீக்காக்களிலுமே முதலாவது திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். காதிரியா தரீக்காவிலே உள்ள ஜலாலியா ராத்திபை எடுத்து பாருங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ். ஹத்தாத் ராத்திபை எடுத்து பாருங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ். ஷாதுலியா தரீக்காவிலே ஹமராவை எடுத்து பாருங்கள், முதலாவதாக எண்ணிக்கை இல்லாமல் ஒன்று சேர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ். அதே போல ஜலாலாவை பாருங்கள், ஒவ்வொரு விஷயமும் நடந்து முடிந்ததன் பின்பு சந்தோஷமான விஷயமோ துக்கமான வைபவமோ எதுவாக இருந்தாலும் ஜலாலாவோடு லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு முடிக்க வேண்டும். காரணம், அதுதான் நமது ரூஹுக்கு சாப்பாடு. ரூஹை வளர்க்கும் ஒரே ஒரு பொருள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நான் ஏன் இவைகளை எல்லாம் சொல்கிறேன் என்றிருந்தால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் இல்லாதவர்கள், அவர்களை ஏசக்கூடியவர்கள், அவர்களை வெறும் சாதாரண மனிதன் என்று பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் ரூஹுகளை வளர்க்காத வெறும் புறக்கண்களால் பார்ப்பவர்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உங்களுக்கு தெரியும், குத்புல் அக்பர் வௌதுல் அஷ்ஹர் அபுல் ஹஸன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே மஜ்லிஸிலே அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உட்கார்ந்தார்கள். அபூ ஜஹல் கூட அந்த இடத்திற்கு வந்து போவான். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய ஒளி என்று பார்த்தார்கள். எனவே அவர்களுடைய ரூஹுக்கு அல்லாஹ் பிரயோஜனம் கொடுத்தான். ஆனால் இந்த அபூ ஜஹலோ வெறும் புற கண்களால் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் முஹம்மது என்று பார்த்தான். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக். எனவே அவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்கவில்லை, ஹிதாயத்தும் கிடைக்கவில்லை. அல்லாஹு தஆலாவுடைய நபி, அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாங்கள் பார்ப்போமேயானால் அவர்களுடைய யதார்த்தம், அவர்களுடைய ஹகீகத், அவர்களுடைய ரகசியம் எங்களுக்கு புரியும். ஆனால் நாங்கள் இப்பொழுது 1429 வருஷத்துக்கு பின்னால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கிற முஹப்பத்தை பார்த்தோம் என்று சொன்னா, எந்த அளவு நாங்கள் முஹப்பத் வச்சிருக்கிறோம்.
அவருடைய பெயரை கேட்டா உள்ளம் நடுங்கி கண்களால் கண்ணீர் பீரிட்டு ஓடக்கூடிய மனிதர்களும் நமது நாட்டிலே ஊரிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களின் பெயரை சொல்லும் பொழுது வாய் விம்மி அழக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை நினைத்து நினைத்து இரவு நேரத்தில் தூங்காத சகோதரர்களும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியாக விளங்கியவர்கள் அல்ல. அப்ப விளங்கினால் இதைத்தான் இமாமுனா பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புர்தா ஷரீஃபிலே சொல்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விவரித்துக் கொண்டு போகும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், கஷம்ஸி தமாருலில் ஐனைனி மின் பாதி சாகிரா அவர்களுக்கு உதாரணம், அவர்கள் சூரியனை போன்றவர்கள். வெளிச்சத்தில் அல்ல, தூரத்தில். வெளிச்சத்தில் சூரியனை விட சிறந்தவர்கள், சூரியனை விட வெளிச்சமானவர்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஒளியினால் தான், சங்கியான ஒளியினால் தான் அல்லாஹ் தஆலா சூரியனையே படைத்தான். எனவேதான் அவர்களுக்கு நிழல் கிடையாது. 40 வாட்ஸ் டியூப் பல்புக்கு சின்ன ஒரு டோர்ச் அடிச்சு பாருங்க, நிழல் வர மாட்டாது. டோர்ச்சிட 4 பேட்டரியிட அந்த டோர்ச் படாது. ஷோருக்கு அடிச்சா படும், நமக்கு அடிச்சா படும், மண்ணால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் 40 வாட்ஸ் 4 பேட்டரி டோர்ச்சை விட பவராக இருப்பதனால இதுட நிழல் போகாது. இதே போலதான் பேரொளி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியால் சூரியனை படைத்ததனால், சூரியனை விட இவர்கள் அதிக ஒளியாக இருப்பதனால் சூரியனுடைய ஒளி இவர்களை தாண்டி நிழல் கொடுக்க மாட்டாது என்று நாங்கள் எத்தனையோ சூபியாக்குடைய விளக்கங்களிலே பார்க்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கஷம்சி, சூரியனை போன்றவர்கள், தூரத்தில், தொலைவில். தல்ஹருலில் ஐனைனி மின் பாதி ஸகீரத்தன், அந்த சூரியன் இருக்கிறதே, தூரத்திலிருந்து பூமியிலிருந்து பார்த்தால் சிறியதாக தெரிகிறது. உண்மையிலே சூரியன் சிறியதா? இந்த உலகத்தை விட 109 மடங்கு அல்லது 98 மடங்கு பெரியது என்று இன்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் சூரியன். இந்த உலகத்தை விட கடல் கரை உட்பட அப்படிப்பட்ட மாபெரும் சூரியன் தொலைவில் இருக்கும் பொழுது சிறியதாக தெரியுது. சரி, பெரிய சூரியன் ஏற்றுக்கொள்கிறோம், இங்கிருந்து பார்த்தால் சிறியது, அதையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் சூரியனுடைய உண்மையான நிலையை பார்க்க வேண்டும் என்று யாராவது சூரியனுக்கு பக்கத்திலே போய் நின்றால், பக்கத்தில் போய் நின்றா இவனுடைய கண் பார்வையை அப்படியே இல்லாமலாக்கி அழிந்து போய்விடும். அப்ப இந்த சூரியனை பற்றி சரியா அறிந்தவர்கள் யார்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறு, அவர்களுடைய ரகசியம், அவர்களுடைய யதார்த்தம் யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாங்கள் எவ்வளவுதான் நல்லமல்கள் செய்தாலும், எவ்வளவுதான் தஹஜ்ஜுத் தொழுதாலும், ஆனால் அனைத்துமே நடைபெற வேண்டும். அல்லாஹ்வை நெருங்குவதற்குத்தான் அமல்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் யாராவது போக நினைத்தால் ஒருபோதும் போக முடியாது, நினைத்தும் பார்க்க முடியாது. இதைத்தான் வலீஃபாவிலே குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அஷ்ஹர் அபுல் ஹசன் அலியுனை ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஃபலா யஸிலு வாசிலுன் இல்லா இலா ஹத்ரத்திஹில் மானியா. யாராவது ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு செல்வதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திற்கு போய்விட்டு தான் வர வேண்டுமே தவிர நேரடியாக போக முடியாது.
பிடரி நரம்பை விட பக்கத்துல தானே அல்லாஹ் இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நாங்க வசீலாவுக்காக இன்னொருத்தரை பிடிக்க வேண்டுமா? அப்படி இப்படி என்றெல்லாம் கேட்கிறார்கள். அப்படியாக இருந்தால் நாங்கள் மௌத்தான உடனே எங்களை கபரிலே வைக்கும் பொழுது, கபரிலே வைத்த உடனே அந்த இடத்திற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சங்கையான திருமுகத்தை கொண்டு வந்து காட்டி அந்த மையத்திடத்தில் கேட்கப்படுகிறது, மாதா தகூலு ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுல், இந்த மனிதனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? நீ என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய்? உனக்கு என்ன அபிப்பிராயம் இவர்களை பற்றி இருக்கிறது என்று கேட்க, அவன் உண்மையிலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு மஹப்பத் வைத்து அதிகமான ஸலவாத்து சொல்லி நல்ல அமல்கள் சாலிஹான அமல்களோடு அல்லாஹ்வை நெருங்கி இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? இவர்கள் தான் எங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அந்த இடத்திலே ஸலவாத்து சொல்லுவாராம். அவருக்கு சுவர்க்கத்தினுடைய வாயில் திறந்து கொடுக்கப்படும். அப்படி இல்லை என்றால் அவர் சொல்லுவாராம், காபிராக இருந்தால், முனாஃபிக்காக இருந்தால், நயவஞ்சகனாக இருந்தால், பேணுதல் இல்லாத அதப் இல்லாத ஒரு மனிதனாக பாவியாக இருந்தால் அவன் என்ன சொல்லுவான்? ஹாஹா ஹாஹா, நான் 60 வருஷம் வாழ்ந்தேனே, நான் 80 வருஷம் வாழ்ந்தேனே, இப்படி ஒரு மனிதனை பார்க்கவே இல்லையே என்று சொன்ன உடனே ஒரு பெரிய என்ன மிட்டி என்று சொல்லுவோமே, சுத்தியல், சுத்தியலால் அவன் தலைக்கு ஒரு அடி அடிப்பாங்க. அவன் எவ்வளவு தூரம் கீழே செல்வான் என்று கூட தஃசீர்கள்ல வருது, ஷரஹுகள்ல வருது. அதல்ல நோக்கம். கபரில மன் ரப்புக்க வமா தீனுக்க வமன் நபியுக்க இவைகளை கேட்டுட்டு விட்டுற வேண்டியதானே. இப்ப என்ன சொல்றோம்? லா இலாஹா இல்லல்லாஹ், அது மட்டும் போதும். முஹம்மது ரசூலுல்லாஹ் தேவையில்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? அவர்கள் இப்ப மௌத்தாகி விட்டார்கள், வஃபாத்தாகி விட்டார்கள், கபரிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தெரியும் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இந்த அனைத்துமே அவர்கள் மீது முஹப்பத் இல்லாததன் காரணமாக வரக்கூடிய வார்த்தைகள். நமது ரூஹை திக்ரின் மூலமாக வளர்க்காததின் காரணமாக வரக்கூடிய வார்த்தைகள். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தக்வாவோடு வாழுங்கள். தக்வா மட்டும் போதும் தானே? தக்வாவை விட பெரிய ஒரு சாமன் உலகத்தில் கிடையாது. தக்வாதாரிகளுக்கு என்னென்ன அல்லாஹ் வழங்குகிறான் என்று குர்ஆன்ல தெளிவாக 100க்கு மேற்பட்ட ஆயத்துகளில் அல்லாஹ் சொல்லிவிட்டான். தக்வாதாரிகளுக்கு என்ன கிடைக்கும்? தக்வாதாரிகளை விட மேலானவர்கள் யாரும் கிடையாது. தக்வா இல்லாமல் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. எனவே அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு வாழ்ந்தா போதும் என்று சொல்லல்ல. வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களோடு இறைவனை சந்திக்கும் தகுதியுள்ளவர்கள், ஹக்கை காணும் தகுதியுள்ளவர்கள், மஅரிஃபா என்னும் ஞானம் பெற்றவர்களை சேர்ந்து அவர்களோடு நீங்கள் உட்கார்ந்திருங்கள் என்று அல்லாஹு தஆலாவே நமக்கு சொல்லி காட்டுகிறான். சாதிகீன்களோடு சேருவதன் மூலம் என்ன பலன் இருக்கிறது? குர்ஆனில் ஒரு கட்டளையாக வகூனு மஅஸ் ஸாதிகீன், தக்வா மாத்திரம் போதாது, சாதிகீன்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், உண்மையாளர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்றால் அந்த உண்மையாளர்கள் தான் சஹாபா பெருமக்களுக்கு உண்மையாளர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவர்கள் சாதிகீன்கள் அல்ல. சாதிகீன்களுக்கு எல்லாம் இமாமுஸ் ஸாதிகீன், இமாமுஸ் சித்தீகீன், சய்யிதுல் அன்பியா வல் முர்ஸலீன். தாபியீன்களுக்கெல்லாம் சாதிகீன்கள் சஹாபாக்கள், தபாத்தாபியீன்களுக்கெல்லாம் சாதிகீன்கள் தாபியீன்கள். இப்படி கால் மடித்து இருந்து இல்மை படித்து ஞானத்தை படித்து சையதுனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போல சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர்களுடைய 2 ஆண் பிள்ளைகள், ஆண் மக்களாகிய சொர்க்கத்து வாலிபர்கள் சையதுனா ஹசன் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்த ஞானத்தை 2 பிள்ளைகளுக்கு கொடுத்தார்கள். சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய அருமை மகன் சையதுனா அலி ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்தார்கள். சையதுனா அலி ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு
பாக்கிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் மூலமாக பெற்ற இல்முகளை எல்லாம் அவர்களுடைய அருமை மகன் சையதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்களுடைய இல்முகளை எல்லாம் அவர்களுடைய மகன் அலியில் உரைதி ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவர்கள் அனைவர்களுமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர பிள்ளைகள், மதீனா முனவ்வராவிலே நல்லடக்கம் செய்யப்பட்டவர்கள். ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலேதான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்தார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலே கேட்கப்பட்டது, உங்களுடைய வயது என்ன? அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? சிரித்தவர்களாக சொன்னாங்க, புன்முறுவல் பூத்தவர்களாக சொன்னாங்க, எனக்கு 2 வயது தான். இவ்வளவு வயோதிபம் அடைந்த நீங்க 2 வயது என்று சொல்றீங்களே, ஏதாவது ஒரு உள்ரங்கம் உள்ளுக்கு என்னவாலும் இருக்கும் என்று அதை கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்லுங்களே என்று சொன்ன உடனே சொன்னாங்க, லௌலா சனதானி லஹலக நுஅமான் இப்னு சாபித். அந்த 2 வருஷம் மட்டும் எனக்கு இல்லை என்றால் நுஅமான் இப்னு சாபித் என்னும் அபூ ஹனீஃபா இமாம் ஹலாக்காகி இருப்பார். அந்த 2 வருஷம் எது தெரியுமா? ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து ஞானத்தை பெற்றெடுத்த 2 வருடங்கள் அது. இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், அல் மன்ஹஜு ஸவி என்ற கிதாபிலே வருகிறது, லௌலா ஜாஃபர் இப்னு முஹம்மத் பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹுமா லஹலக நுஅமான் இப்னு சாபித். ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் இல்லை என்றால் அபூ ஹனீஃபா இமாம் ஹலாக்காகி இருப்பார். ஏன் தெரியுமா? எல்லாரும் போல நானும் தொழுது கொண்டிருந்தேன், எல்லாரும் போல நானும் அதிதி சொல்லிக் கொண்டிருந்தேன், எல்லாரும் போல நானும் தரிசு நடத்தி கொண்டிருந்தேன், எல்லாரும் போல வெளிரங்கத்தில் புறக்கண்களால் புறக்காதுகளால் நாவினால் பேசிக்கொண்டு கதைத்துக் கொண்டிருந்தேனே தவிர கல்வை பக்குவப்படுத்தி விக்ரின் மூலமாக ஒரு காமிலான ஷைഖின் மூலமாக கல்விலே அல்லாஹ்வுடைய ஞானத்தையும் குர்ஆனுடைய விளக்கங்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத்தையும் விளங்கும் கல்வை ஹயாத்தாக்கவில்லை. இந்த 2 வருடங்கள் தான் எனக்கு உதவியது. இதே போல இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடைசி கட்டத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வையாத்து உம்ரி, என்னுடைய வாழ்க்கையை நான் வீணாக்கி விட்டேன். அவர்கள் எத்துணை கிதாபுகளை எழுதினார்கள், எத்துணை ஆயிரம் உலமாக்களை எல்லாம் உருவாக்கினார்கள், எத்துணை ஆயிரம் முஹத்திதீன்களை உருவாக்கினார்கள், எத்தனை ஆயிரம் தஸவ்வுஃபிலே மிக மூழ்கியவர்கள் அவர்கள். பல கிதாபுகளை எழுதினார்கள். அப்படி எழுதினாலும் கூட கல்வு பக்குவப்படுவதற்கு ஒரு காமிலான ஷைഖ் தேவை. எப்படிப்பட்ட மாமேதையாக இருக்கலாம்? என்னுடைய தலைப்பு காமிலான ஷைഖுமார்களை தேடுவதல்ல, முஹப்பத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றால் காமிலான ஷைഖுமார்களை பின்பற்றினால் தான் முஹப்பத் வரும், இல்லாவிட்டால் வராது. சும்மா சொல்ற முஹப்பத்து 1000 பயானம் பண்ணுங்களே, 10,000 பயானம் வைங்க, 10,000 திக்ர் மஜ்லிஸ்களை வைங்க. ₹1,00,000 ஹேண்ட் போன் எடுத்துக்கொண்டு சும்மா சுத்துறாரு ஊர் முழுக்க. ஆனா டெலிகாம்ல இவருக்கு கனெக்ஷன் கிடைக்கல. இந்த போன் பெருமதியா? அடுத்த வீட்டுக்கு கூட பேச முடியாது. இன்னொருத்தர் ₹300 ₹400 ஒரு உடைந்து போன பழைய போன் எடுத்துக்கொண்டு சுத்துறார். அவர் லோக்கல்ல பேசுறார், ஐடிடியும் பேசுறார், ரோமிங்கும் பேசுகிறார். காரணம், அவர் கனெக்ஷன் எடுக்கப்பட்டவர், டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டவர் அல்ல. அந்த கனெக்ஷன் போனுக்கு அல்ல, சிம் கார்டுக்கு தான். இல்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி பயந்து நீங்கள் அழுகிறீர்களா? அந்த அழுகை வீட்டில் இருக்க வேண்டும். தஹஜ்ஜுடைய நேரத்தில் எல்லோரும் தூங்கும் பொழுது அழ வேண்டும். இப்படித்தான் ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழுதார்கள். ஹிஜ்ரி 100 பிறந்தவர்கள், ஹிஜ்ரி 100 பிறந்தவர்கள், மாபெரும் வலியா, மாபெரும் அறிவு கடல் மட்டுமல்ல, அல்லாஹ்வை எந்த அளவு அவர்கள் நெருங்கி இருக்கிறார்கள் என்று விளங்கப்படுத்த முடியாது எந்த ஒரு ஆலிவுக்கும். அப்படி அல்லாஹ்வை நெருங்கியவர்கள். நான் அடிக்கடி படிப்பேனே, குல்லுஹும் யாபுதுக மின் ஹௌஃபி நாரின். இது ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தின் உச்ச நிலையிலே ஹக்கை கண்டதனால் படித்த பைத்துத்தான் அது. அந்த பைத்தில் என்ன சொல்கிறார்கள்? குல்லுஹும் யாபுதுக மின் ஹௌஃபி நாரின் வ
جزيلا. யா அல்லாஹ், தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ்வோடு முனாஜாத்தில் இருக்கும் பொழுது, முராக்கபா முஷாஹதாவில இருக்கும் பொழுது, தான் என்றொன்று இல்லை என்று அல்லாஹ்விலே ஃபனாவாகிய நிலையிலே ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் படிக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், குல்லுஹும் அனைவர்களும் யா அல்லாஹ் يعبدوك من خوف نار ويرون النجاة حظا جزيلا. யா அல்லாஹ், எல்லோரும் நரகத்துக்கு பயந்து உன்னை வணங்குகிறார்கள் யா அல்லாஹ். அதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், அதிலிருந்து ஈரேற்றம் அடைய வேண்டும், நரகத்தில் நுழையவே கூடாது என்பதற்காகத்தான் உன்னை வணங்குகிறார்கள் யா அல்லாஹ். அந்த எல்லோரும் நரகத்துக்கு பயந்து வணங்குகிறார்களே, அவர்களுள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்கள் யார் தெரியுமா? அவுபி ஐயஸ்கூனுல் ஜினான ஃபயுஹலவு பிரியாதி வயஷ்ரபு சல்சபீலா. நரகத்துக்கு பயந்து வணங்கும் கூட்டம் ஒன்று. இன்னொரு கூட்டம் யா அல்லாஹ், சுவர்க்கத்திற்கு ஆசை வைத்தவர்களாக சுவர்க்கத்திலே சல்சபீல் என்னும் அந்த குடிபானத்தை, சல்சபீல் என்னும் அந்த குடிபானத்தை அருந்துவதற்காக, யஷ்ரபு சல்சபீலா, அந்த குடிபானத்தை குடிப்பதற்காக, சுவர்க்கத்தின் ஊருள் ஈன்களை அனுபவிப்பதற்காக, நீராறு மதுவாறு தேனாறு பாலாறு இவைகளை அனுபவிப்பதற்காக, பல வர்க்கங்களை அனுபவிப்பதற்காக சுவர்க்கத்திற்கு சென்றால் வணங்குவோம் என்று ஒரு ஒப்பந்தத்தில் ஒரு சில கூட்டம் சுவர்க்கத்திற்கு ஆசைப்பட்டும் வணங்குகிறார்கள், நரகத்திற்கு பயந்தும் வணங்குகிறார்கள். ஆனால் உன்னுடைய அடியானாகிய இந்த ராபியத்துல் அதவியா, என்னுடைய நிலையை நீ அறிய வேண்டாமா? என்னுடைய நிலையை நான் உனக்கு சொல்ல வேண்டாமா? நான் சொல்கிறேன் யா அல்லாஹ். லைஸ லீ ஃபில் ஜீனானி வன்னாரி ராயோன் ஆனா லா அப்தகி பிஹிப்பி பதி. நரகத்துக்கு பயந்து வணங்குகிறார்கள், சுவர்க்கத்திற்கு ஆசை வைத்து வணங்குகிறார்கள். ஆனால் எனக்கோ நரகத்தை பற்றியும் பயம் கிடையாது, கவலை கிடையாது, சுவர்க்கத்தை பற்றியும் ஆசை கிடையாது, இன்பம் தேவையில்லை, அதை பற்றி நான் சிந்தித்ததே இல்லை யா அல்லாஹ். ஏன் தெரியுமா? அனலா அபுத்தகி பிஹிப்பி பதீலா, என்னுடைய மஹ்பூப், ஹிப் என்று சொன்ன மஹ்பூப், முஹப்பத்து வைக்கப்பட்டவனாகிய அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கிருபையாளன், அவனை வணங்குவதற்காக அதற்கு நிகராக இன்னொன்றை நான் வேண்ட மாட்டேன். சுவர்க்கத்தை தந்தாத்தான் வணங்குவேன், இல்லை. நரகத்தில் போடாவிட்டால் தான் வணங்குவேன், அதுவும் இல்லை. யா அல்லாஹ், நான் சொர்க்கம் செல்வது உனக்கு ஆசையாக இருந்தால், நான் சொர்க்கத்தில் இன்பங்களை அனுபவிப்பது உனக்கு சந்தோஷம் என்றால் சொர்க்கம் செல்கிறேன். எனது ஆசைக்கல்ல, நான் சொர்க்கம் செல்வது உனக்கு சந்தோஷம் அல்லவா? அதனால் அப்படி இல்லாமல் நான் நரகத்திலே விழுந்து நெருப்பிலே வெந்து கொதித்து சாம்பலாகுவது உனக்கு விருப்பமா? நரகம் போக தயார். நரகம் எனக்கு ஒரு செய்தி அல்ல, சுவர்க்கம் எனக்கு ஒரு செய்தி அல்ல. எனக்கு தேவை உன்னுடைய மஹப்பத். அல்லாஹ்வுடைய மஹப்பத் தேவையா? அல்லாஹ்வுடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத் வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய மஹப்பத் கிடைக்காது. அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு பெரிய வலியுல்லாஹ், அல்லாஹ்வை நெருங்கிய ஒரு வலியுல்லாஹ்வுக்கு பக்கத்துல அவங்க சக்கராத்துல இருக்கிறாங்க, உயிரோடு போராடி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இன்னொருவர் வந்து, யா அல்லாஹ், இவர் இவ்வளவு காலமும் உனக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்தாரு, இந்த வலியுல்லாஹ் உனக்கு மிக நெருக்கமானவர் என்று எங்களுக்கு தெரியும் யா அல்லாஹ்,
இவரை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று எங்களுக்கு தெரியும் யா அல்லாஹ். என்றாலும் சுவர்க்கத்தில் இந்த சக்கராத்தில் இருக்கக்கூடிய இந்த மாபெரும் வலியுல்லாவுக்கு நீ பெரிய பெரிய தரஜாக்களை சுவர்க்கத்தில் கொடுத்துறியா அல்லான்னு துவா கேட்டார். கேட்ட உடனே சக்கராத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சிரிப்பு வருமா? இந்த வலியுல்லா சிரிச்சாங்க. சிரிச்சு போட்டு சொன்னாங்க, மனிதனே, துவா கேட்டவரும் ஒரு வலியுல்லாதான். ஷரியத்தினுடைய அமைப்புல துவா கேட்டார் அவரு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? மனிதனே, நீங்க சுவர்க்கத்துல பெரிய தரஜா கிடைக்க வேண்டும் என்று எனக்கு துவா செய்தீங்களே, கடந்த 30 வருடங்களாக சுவர்க்கம் பல அலங்காரங்களோடு என் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை போய் அடைந்து அல்லாஹ்வுடைய மஹப்பத்தின் மூலம் நான் உருக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு 30 வருஷங்களாக சுவர்க்கத்தை நான் திரும்பி கூட பார்த்ததில்லை. எனக்கு என்ன சுவர்க்கம்? எனக்கு அல்லாஹ் தான் தேவை என்று சொன்னாங்க. காதிரியா தரிகாவின் மாபெரும் ஷேக் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சக்கராத்திலே ஒரு மனிதன் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி கொடுத்தாங்க. ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கலிமா சொல்லி கொடுக்கணுமா? கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தல்கீன் செய்து சொல்லிக் கொடுத்த உடனே அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவ்வளவு காலமும் நான் அதை மறந்திருந்தால் தானே எனக்கு இப்ப ஞாபகப்படுத்த வேண்டும், நான் அதை மறந்தவே இல்லையே. இப்படிப்பட்ட நிலை ரூஹுக்கு வந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னிலே தோன்றுவார்கள். அது மாத்திரமல்ல, கனவிலே அடிக்கடி நாங்கள் பார்ப்போம், விழிப்பிலே கூட அவர்களை பார்த்து கதைக்கும் பாக்கியங்களை அல்லாஹ் தருவான். இன்னும் ஒரு மாபெரும் வலியுல்லாஹ், சிறுநீர் கழிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய பயம் ஏற்படுமாம். சிறுநீர் கழிப்பதற்கு பயந்து நடுங்குவார்களாம். ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு அடிக்கடி அவருடைய கஷ்பு ஞானத்தின் மூலமாக பார்க்கும் இடமெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒளியை கண்டார்கள். அல்லாஹ் அவருக்கு நியமத்து செய்ததனால் சில இடங்களிலே கஷ்பு ஞானத்தை குறைத்து அந்த ஒளியை குறைத்தவரால் அவர்கள் சிறுநீர் கழிப்பார்களாம். அதன் பின்பு அதே பார்வை ஏற்படுமாம். ஹனஃபி மதுஹபுடைய ஸ்தாபகர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கஷ்பு ஞானத்தை அல்லாஹ் வழங்கி இருந்தான். கடைசி நேரத்தில் கல்புல ஞானம் ஏற்பட்டது. கஷ்பின் மூலமாக இல்ஹாமியத்தான அறிவு அவர்களுக்கு கிடைத்தது. அந்த இல்ஹாமியத்தான அறிவின் மூலம் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவரும் செய்கிற பாவங்களை பார்க்கும் தகுதியை கூட கொடுத்து விட்டான். ஒரு தடவை ஹவுலுக்கு பக்கத்துல வுது செய்கிற ஹவுலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒரு பையன் வுது செய்து கொண்டிருக்கிறார். இவர்கிட்ட வந்து அருகில வந்து ரகசியமாக சொன்னாங்க, வாலிபனே, நீங்க ஜினா செய்யறத விட்டு போடுங்க என்று சொன்னால், நீங்க முகத்தை கழுகும் பொழுது, கையை கழுகும் பொழுது உங்களோட பாவமெல்லாம் கழுகி அப்படியே தண்ணியோட போறத நான் பார்க்கிறேன், அதுல ஜினாவும் எனக்கு தெரிபடுகிறது என்று சொன்னாங்க. பாதையில் நடந்து செல்லும் பொழுது யாராவது முன்னுக்கு வந்தால் அவர்களை அழைத்து தாய் தகப்பனுடைய விஷயத்தில் மிச்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க, அவர்களுடைய மஹப்பத்து இல்லாமல் அவர்களுடைய வெறுப்போடு நீங்கள் மௌத்தாகினால் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று சொல்லுவார்களாம். பார்த்தால் தாய்க்கோ தகப்பனுக்கோ அந்த வாலிபன் ஏசிவிட்டு வருகிறார். தொழுகையில் மிக பேணுதலாக இருந்து கொள்வீராக என்று பலருக்கு சொல்லி இருக்கிறார்கள். இப்படியே அவர்களுடைய ஞானம் கஷ்பு அதிகமாகும் பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த கஷ்பு ஞானத்தின் மூலமாக நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களுடைய தவறுகளை பார்க்கும் காட்சி எனக்கு இருக்கிறது யா அல்லாஹ். எனவே அது எனக்கு தேவையில்லை, தவறாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கஷ்பு ஞானத்தை என்னை விட்டு நீ எடுத்து விடுவாயாக யா அல்லாஹ் என்று துஆ கேட்டாங்க. அல்லாஹ் அதை மறைச்சிட்டான். அதுக்குள்ள தரஜாவை ஆகிராவில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தினால் தான் ஒரு மனிதனுக்கு இல்ஹாமியத்தான அறிவும் கிடைக்கும், தக்வாவும் கிடைக்கும், சாலிஹான அமல்கள் செய்யும் பாக்கியமும் கிடைக்கும். அவருடைய மஹப்பத்து மட்டும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவரை ஏறிட்டும் பார்ப்பதில்லை. இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைப்பது. சஹாபா பெருமக்கள் எப்படி மஹப்பத்து வச்சிருந்தாங்க? சஹாபாத்துடைய அந்தஸ்துக்கு யாருக்குமே வர முடியாது. சஹாபாக்கள் அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க?
நல்லமல்கள் செஞ்சாங்க, யுத்தத்தில் ஷஹீதாகினாங்க, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் செய்தாங்க. சஹாபாக்களுடைய அந்தஸ்து அமல்கள் செய்ததன் பின்பு வந்ததல்ல. எப்பொழுது ஈமான் கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சங்கையான திருமுகத்தை பார்த்தார்களோ அதுதான் சஹாபிக்குரிய உயர்ந்த அந்தஸ்துக்குரிய நிலை. இப்னு அஹ்மத் இப்னு அஜீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சாதுலியா தரீகாவை சேர்ந்தவர்கள். அஹ்மத் இப்னு அஜீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் கராமத்து காட்ட வேண்டியதில்லை, சஹாபாக்கள் கராமத்து காட்ட தேவையில்லை. காரணம், கராமத்துகளிலே ஆகப்பெரிய கராமத்து என்ன தெரியுமா? உயிரோடு இருக்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்களே, இதைவிட பெரும் கராமத் உலகத்தில் கிடையாது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டிருக்கிறார்கள், தடவி இருக்கிறார்கள். ஒரு தடவை திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், 10 வருடங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் ஹிதமத் செய்திருக்கிறேன். இந்த 10 வருடங்களில் ஒரு நாள் எனக்கு அவர்களோடு முஹப்பத் மிஞ்சி மேலிட்டு நான் அவருடைய சங்கையான கைகளை பிடித்து அப்படியே பார்த்தேன். ஐஸ் கட்டியை விட கூலாக இருந்தது. அது அப்படியே எடுத்து என் கன்னத்தில் நான் வச்சு பார்த்தேன். கஸ்தூரியை விட நறுமணம் வீசக்கூடிய ஒரு காட்சியை நான் கண்டேன். 2-3 நாட்களாக எனது கன்னத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான கையில் இருந்த அந்த நறுமணம் வீசிக்கொண்டிருந்தது என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி சஹாபாக்களுடைய காலத்தில் ராபித் இப்னுல் புனானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபி அல்ல, அவர்கள் தாபிஈ. ஹஜ்ரத் ராபித்துல் புனானி தாபிஈ தானே, தாபிஈ ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க வராங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மஜ்லிஸுக்கு தலைமை தாங்குறாங்க. மஃபாஹீம் யஜிபு அன் துஸஹஹ என்ற கிதாபில் நான் இதை வாசிச்சேன். வந்த உடனே என்ன தெரியுமா செஞ்சாங்க? ராபித்துல் புனானி ரலியல்லாஹு அன்ஹு அந்த மஜ்லிஸில் இருக்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வலது கையை எடுத்து முத்தமிட்டு, சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை முத்தமிட்டதுக்கு ஆதாரம் இருக்குது, நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எல்லாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்துக்கு வர முடியாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கையை முத்தமிட்டு ஆதாரம் இருக்கிறா என்று கேட்டால் இதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையை மோந்தாலும் காலம் மோந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க ரசூலா இருந்தாங்க. ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு சாதாரண மனிதனுடைய கையை மோந்தாங்களா என்று கேட்டா அதுக்கு என்ன தெரியுமா? ஜாபித்துல் புனானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை எடுத்து முத்தமிட்டு 2 கண்கள்ல வச்சிட்டு சொன்னாங்க, இந்த கையை நான் இப்ப முத்தமிட்டேனே என்ன காரணம்னு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க. எல்லா சபையில் உள்ள அவ்வளவு பேருக்கிட்ட சொன்னாங்க, இவர்களுடைய கையை நான் முத்தமிட்டதற்குரிய ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? யதுன் மஸ்ஸத் யத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான கையை தொட்டார்களே அதுக்காகத்தான் முத்தமிட்டேன் என்று சொன்னாங்க. இதை விட பெரிய அந்த செக்க இருக்குது. இந்த ஹதீஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஏன் இவர்களுக்கு இது தெரியுதில்லை? அரபு தெரியாதா? அரபு தெரியும். நஹ்வு தெரியாதா? நஹ்வு தெரியும். பொருள் தெரியாதா? பொருள் கூட தெரியும். ஏன் விலங்கல்ல? ரூஹுக்கு உயிர் கொடுக்கப்பட வேண்டும். திக்ரின் மூலம் ரூஹை ஹயாத்தாக்க வேண்டும். காமிலான ஷைஹுக்குத்தான் திக்ரின் மூலம் ரூஹை ஹயாத்தாக்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். அறியாத நீங்க தெரியாத விஷயங்கள் இருந்தா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹ்வுக்கு அஹ்லல் இல்மி என்று சொல்லலாமே. ஃபஸ்அலு அஹ்லல் இல்ம், இல்முடையவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இல்முடையவர்களுக்கிட்ட தஅலமூன், அதுவும் இல்மிலிருந்து வந்ததுதான். ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா யذ்குரூன், நீங்கள் விக்ரி செய்யாதவர்களாக இருந்தா விக்ருடையவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, விக்ரை பத்தி சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. விக்ர் என்றால் வேறொரு விஷயம், தஅலமூன் இல்ம் என்றால் இன்னொரு விஷயம். ஃபஸ்அலு அஹ்ல திக்ர், விக்ருடையவர்களிடத்துல போய் கேளுங்க. இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு இல்ம் இல்லை என்றா, இல்ம் இல்லாத போய் விக்ருள்ளவர்கிட்ட கேட்டா என்ன கிடைக்கும்? அவர் ஒரு நாளைக்கு 1,00,000 திக்ர் செய்கிறார், மദ്രസാவில் ஓதல்ல, நஹ்வு தெரியாது, ஒன்றுமே தெரியாது, தர்ஜமத்துல் குர்ஆன் மட்டும்தான் அவர் பார்க்கிறார். ஆனால் ஒரு நாளைக்கு 1,00,000 திக்ர் செய்யக்கூடிய ஒருவர் 10
10 வருடங்கள் திக்ர் செஞ்சிட்டாரு. அவர் பொதுமக்கள்ல ஒருத்தர். அவர்கிட்ட போய் சூரத்துல் பக்கரா 25ஆம் ஆயத்துக்கு பொருள் சொல்லுங்களே என்று கேட்டா, என்ன நான் ஆலிமா? உலமாக்கள்கிட்ட போய் கேளுங்க. இல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல திக்ருடையவங்கள்ட்ட கேட்க சொல்லி, நீங்க 10 வருஷமா திக்ர் செய்றீங்களே, ஒரு நாளைக்கு 1 லட்சம் செய்றீங்களே, அஹ்லுல் திக்ர் என்று சொன்னால் அஹ்லுல் இல்மு தான், இல்முடையவர்கள் தான். அஹ்லுல் திக்ர் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல திக்ரை வைத்து சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த இல்மு திக்ரின் மூலமாக கிடைத்த இல்ஹாமியத் என்னும் அறிவு. குர்ஆனுக்கு நேரடி பொருள் அங்க கேட்கல, தர்ஜமா இருக்குது. அதுக்கு தப்சீர் விளக்கம் கொடுக்கும் உலமாக்களாக இருந்தாலும் மദ്രஸாவில் உள்ள உலமாக்களாக சில இடங்களை நான் சொல்லி காட்டுவேன். உலமாக்களை தரக்குறைவாக பேசுறதுக்கு அல்ல, நாங்கள் எல்லாம் உலமாக்கள், பேச்சாளர்கள், முதர்ரிசுகள், மദ്രஸாவில் உள்ள பெரிய பேரறிஞர், மாமேதை, அறிவு கடல், இப்படி எல்லாம் சொல்கிறோம். நாங்க எல்லாரும் யார் தெரியுமா? இப்ப ரகசியத்தை சொல்லட்டுமா? நாங்க எல்லாரும் யாரோ எழுதின கிதாபை வாசிச்சிட்டு அல்லாஹ் தந்த பேச்சு வந்தேல பேசிட்டு போறவர்களை தானே தவிர எங்கட கல்வில் எந்த ஞான ஊற்றுக்களும் கிடையாது. ஞான ஊற்றுக்கள் கல்வுக்கு வேண்டுமா? லதுன்னியத்தான இல்மு வேண்டுமா? வஹுபியத்தான இல்மு வேண்டுமா? காமிலான ஷேகுமார்களை பிடித்து பல வருடங்களின் பின்பு அல்லாஹ் தஆலா திறந்து தர வேண்டும். 1000ல் ஒருத்தருக்கு தான். இதைத்தான் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. வையாத்து உம்ரி, பலவிதமான கிதாபுகளை எழுதினேன், பலவிதமான தர்சுகளை செஞ்சேன், எல்லாம் செஞ்சும் தொழுகைக்குள்ளே எனக்கு ஒரு பேணுதல் பக்குவம் வரவில்லையே. லா ஸலாத்த லிமன் லா ஃபாத்திஹத லஹு, யாருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா இல்லையோ அவருக்கு தொழுகையே இல்லை. இது என்னிடத்தில் இருக்கிறது, ஃபாத்திஹா ஓதுகிறேன். இன்னொரு ஹதீஸ் இருக்குது, லா ஸலாத்த லிமன் லா ஹுதூருல் கல்ப், யாருக்கு கல்பிலே ஹுதூர் குஷூ இல்லையோ, யாருடைய கல்பில தொழுகைக்கு உள்ள கல்பு நுழையவில்லையோ அவருக்கும் தொழுகை இல்லை என்று சிந்திக்க துவங்கி காமிலான ஷேகை பிடித்து அவர்களுடைய பையத்தின் மூலம் திக்ருகளை செய்துவிட்டு ஞானத்தை கற்ற பின்பு சொல்கிறார்கள், வையாத்து உம்ரி, இவ்வளவு காலமும் நான் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். வீண் என்று சொன்னா வீண் அல்ல, அது அவர்களுடைய பார்வையில அது வீணாக கருதினார்கள். அந்த நேரமே ஒரு காமிலான ஷேகை நான் பிடித்திருந்தால் இந்த ஞானம் பல வருடங்களுக்கு முன்பாக எனக்கு கிடைச்சிருக்குமே என்று சிந்தித்தார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்கிறான், வ இன் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்துதான் ஆகிறது. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யாத எந்த பொருளும் இல்லை. மரம் மட்டையாக இருக்கலாம், கடல் கரையாக இருக்கலாம், வானம் பூமி, சப்பஹ லில்லாஹி மா பிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அப்படிதானே? சப்பஹ லில்லாஹி மா பிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி அது கிடப்பட்ட எல்லாமே அல்லாஹ் தஸ்பீஹ் செய்கிறது, செய்து கொண்டிருக்கிறது. தஸ்பீஹ் செய்யறவங்களுக்கு தெரியும். தஸ்பீஹ் செய்யறத பார்க்கிறோமா? இல்ல, காண முடியாது. ஏன்? இது குருட்டு கண். ஆனால் ரூஹை வளர்த்தவர்கள், கல்பை பரிசுத்தப்படுத்தியவர்கள், தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்னும் கல்பில் உள்ள நஃப்ஸில் உள்ள அம்மாரா, லவ்வாமா, முல்ஹிமா, முத்துமையின்னா, ராவியா, மரபியா, காமிலா ஷேகுமார்கள் மூலமாக நஃப்ஸுக்கு பயிற்சி கொடுத்து நஃப்ஸை திருத்திக் கொண்டவர்கள், கல்பை பரிசுத்தப்படுத்தி கல்வின் அகப்பார்வையை வளர்த்தவர்களுக்கு மரமட்டைகளுடைய தஸ்பீஹாத்துகள் எல்லாம் விளங்கும். நட்சத்திரங்களும் மரமட்டைகளும் அல்லாஹ்வை சுஜூது செய்கின்றன. குர்ஆன் சுஜூது செய்வதற்கு தெரியும், பார்க்கிறோமா? இல்லை. ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே சஹாபா பெருமக்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பீங்கான், ஒரு தட்டிலே உணவு வகைகள் வந்தது. அந்த உணவை பார்த்து கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என் அருமை தோழர்களே, உணவு தட்டு, இந்த தட்டில் உள்ள உணவு கூட அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது, தஸ்பீஹ் செய்கிறது, அதை என் காதுகளால் கேட்கிறேன் என்று சொன்னார்கள். கேட்ட உடனே ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், இந்த உணவு திக்ர் செய்யறதும் கேட்குதா என்று சொன்ன உடனே அதை அப்படியே கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அந்த சஹாபி அதை காதுல வச்சு பார்த்தாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த தட்டில் உள்ள உணவு திக்ர் செய்கிறதை நான் கேட்கிறேன். அதை மற்ற சஹாபிக்கு கொடுக்க சொன்னாங்க.
கொடுத்தாங்க. அதை காதுல வச்சாங்க. வச்ச உடனே யா ரசூலல்லாஹ், என்ன ஆச்சரியம், இவ்வளவு காலமும் இல்லாத ஒரு ஆச்சரியமான செய்தி, இந்த உணவு திக்ர் செய்வதை நான் கேட்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே மற்ற ஒவ்வொரு சஹாபியும் ஆசைப்படுகிறார்கள், அவங்க எல்லாரும் கேட்கிறதுக்காக. ஆனால் எல்லாம் அறிந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முற்கால அறிவும் கொடுக்கப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தின் மறைவான ஞானங்களை எல்லாம் அல்லாஹ்வினால் அள்ளி வழங்கப்பட்ட நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களும் ஆசைப்பட்டும் அவங்களுக்கு எல்லாண்ட காதலும் அதை வைக்கல, அப்படியே எடுத்துட்டாங்க. ஒரு சஹாபி எழுந்து, யா ரசூலல்லாஹ், 2 சஹாபாக்கள் அதை கேட்டாங்க, அவங்களோட பாக்கியம் அது, எல்லாரும் கேட்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு பாக்கியம் இல்லையா என்று கேட்ட உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து, எல்லாருடைய காதிலையும் எனக்கு வைக்கலாம், ஆனால் யாராவது ஒரு சஹாபி யா ரசூலல்லாஹ் எனக்கு அது கேட்கவில்லையே என்று சொன்னால் அவரை நீங்கள் மட்டம் தட்டி விடுவீர்கள், அவர் எங்களை விட அறிவிலும் ஞானத்திலும் குறைந்தவர்கள் என்று நினைப்பீர்கள். எனவே பக்குவப்படுவதற்கும் இன்னும் எத்தனையோ பேர் இடத்தில் இருக்கிறார்கள், எல்லோராலும் எல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி காட்டினார்கள். இன்னொரு தடவை சஹாபா பெருமக்கள் ஒட்டகங்களின் மீது ஏறி உட்கார்ந்து சொந்த விஷயங்களை கதைச்சு கொண்டிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தால போகும் பொழுது சொன்னாங்க, என் அருமை தோழர்களே, மிருகங்கள் எல்லாம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றன, அல்லாஹுவை திக்ர் செய்கின்றன. எனவே அவைகளை உங்களுடைய சொந்த விஷயங்களை பேசிக் கொள்வதற்காக வேண்டி பாவித்து அதன் மேல் அதிகமான நேரம் உட்கார வேண்டாம். அல்லாஹுவை திக்ர் செய்வதனால் அதனையும் நாங்கள் மேன்மையானதாக கருத வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வெளிரங்கமான இல்மையும் கொடுத்தார்கள், உள்ரங்கமான இல்மையும் கொடுத்தார்கள். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹஃபில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஆஇனி, 2 பைகளுக்கு, 2 மூட்டைகளுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நான் இல்மை மனனம் செய்திருக்கிறேன், மனப்பாடம் செய்து அறிந்திருக்கிறேன். அதுல ஒன்றைத்தான் நான் திறந்து அவிழ்த்து மக்கள் மத்தியில் விட்டிருக்கிறேன். அடுத்தது அடுத்த மூட்டையை நான் திறந்து மக்களுக்கு சொல்வேன் என்று சொன்னால் என்று இந்த இவரத்தை காட்டினாங்க. குறவலையா தொண்ட குறவலையை காட்டினாங்க. இந்த விஷயங்களை நான் சொன்னேன் என்று சொன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கழுத்தை வெட்டி போட்டுருவீங்க. காரணம், அது ஹகீகத்தினுடைய இல்மு, அது ஞானம் சம்பந்தப்பட்டது. எல்லோருக்கும் எல்லாம் தெரியாது, அது வெளிரங்க இல்மல்ல. அந்த உள்ரங்கமான இல்மை சொன்னார்களே, அப்படி சொல்லிவிட்டு மறைக்கவில்லை. ரகசியமாக அவர்கள் அல்லாஹுவை நெருங்கிய நல்லடியார்களுக்கு கொடுத்தார்கள். அது ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து எட்டியது, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வந்து எட்டியது, யஹ்யா இப்னு முஈன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வந்து எட்டியது. பெரும் பெரும் இமாம்கள், மதுஹபுடைய இமாம்களுக்கும் வந்து கடைசியாக அப்படியே நமது காதிரியா தரிகாவின் மாபெரும் குத்துபுல் அக்தாப், குத்துபுமார்களுக்கெல்லாம் மாபெரும் குத்துபு முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே அந்த ஞானம் வந்து சேர்ந்தது. இன்னொரு புறமாக இன்னொரு சில்சிலாவின் மூலம் அது அப்படியே சுல்தானுல் ஆரிஃபீன் அஸ்ஸையீத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வந்து சேர்ந்தது. இன்னொரு சில்சிலாவின் மூலம் சையதுனா குத்புல் அக்பர் கௌசுல் அஷ்ர் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வந்து சேர்ந்தது. இன்னும் ஒன்று குத்புல் ஹிந்தி, முழு இந்தியாவுக்குமே குத்துபான ஹாஜா முயினுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வந்து சேர்ந்தது. இன்னும் ஒரு சில்சிலாவின் மூலம் சையதுனா ஹாஜா, அதாவது எங்களுடைய குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் அன்-நாஹூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வந்து சேர்ந்து அவர்களுடைய மஷாயிഖ்மார்கள், காமிலான ஷேഖ்மார்கள், முகத்தம்கள், கலீஃபாக்கள் அனைவர்களுக்குமே அந்த ஞானம் கிடைத்து இன்று வரையில் இருக்கிறது, இல்லாமல் இல்லை.
ஷரியத்தை விட்டுவிட்டு ஹகீகத்தும் இல்லை, ஹகீகத்தை விட்டுவிட்டு ஷரியத்தும் இல்லை. ஆனால் வெறும் ஷரியத்திலே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்று மட்டும் நாங்கள் இருந்து விடுவோமே, ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் எங்களுக்கு வர மாட்டாது, வர முடியாது. கல்பு திறபட வேண்டும், கல்புக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். விக்ரின் மூலம் அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும்